அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட பெய்ட் வீடியோ கோர்ஸை 2024க்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். புது அப்டேட் படி அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஷாப்ஸி, க்ளோரோட் இந்த 5 வெப்சைட்ஸில் பிஸ்னஸ் பண்ண தேவையான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு லைவாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி டெமோ பண்ணி காட்டியிருப்போம் வித் ஹச்டி குவாலிட்டியோட. அண்டு ஜிஎஸ்டி, ஐடி. ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா இப்போது 2024 ஜனவரியிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இகாமர்ஸில் இருக்க பர்டிகுலர் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் படி எப்படி ஃபைலிங் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸில் இருக்குது. அண்ட் ஐடி ஃபைலிங் இயர்லி ஒன்ஸ் வந்து எப்படி ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ ஓவராலாக இகாமர்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த 5 வெப்சைட்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி அண்ட் ஐடி இது சம்மந்தப்பட்ட மொத்த வீடியோவும் உங்களுக்கு மொத்த இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோவில் ஹச்டி குவாலிட்டியில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து, அதாவது எனக்கு இகாமர்ஸ்னால் என்னென்னே தெரியாது, எனக்கு கமிஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுனே தெரியாது, ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனே தெரியாது, எனக்கு கம்ப்யூட்டரே நான் அது வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட புரிகிற அளவுக்கு தான் நம்ம இந்த கோர்ஸை பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கர்சரை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்து இங்கே போடணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பேசிக்காக தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இந்த வீடியோ இருந்தாவே போதுமானது. யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் உங்களால் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஈஸியாக இகாமர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஓனாக உங்களால் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த கோர்ஸுக்கு அடுத்த சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட ரெகுலராக கேட்கக்கூடிய விஷயம் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீலான்சர் சப்போர்ட்டும். இப்போ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நான் வந்து இந்த கோர்ஸ் எடுக்கிறதே நான் வேலைக்கு போகிறதுக்காக தான் எடுக்கிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக எடுக்கலை. இதை கற்றுக்கிட்டு நான் ஒரு இகாமர்ஸ் ஏஜென்சியில் வந்து நான் போய் வேலைக்கு சேர போகிறேன், எனக்கு 10,000, 20,000, 50,000, 30,000 சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்காக தான் இந்த கோர்ஸே எடுக்கிறேன், எனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நான் ஏற்கனவே பல வாட்டி சொல்லிட்டேன், இந்த சர்டிஃபிகேட்டுக்கு உங்களுக்கு எந்த வேல்யூமே கிடையாது, உங்களுடைய நாலேஜ் தான் முக்கியம். நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது கம்ப்யூட்டரில் உட்கார வச்சு உங்களை ஒரு லிஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக லிஸ்டிங் போட்டிங்கன்னா அதுதான் என்னுடைய வெற்றி. ஓகேங்களா? அதுதான் உங்களுடைய வேலைக்கும் அது உத்தரவாதம். நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய ஒரு பேப்பரில் ஜஸ்ட்டு வந்து இப்போ கார்த்திக்னு ஒரு நபர் என்கிட்ட A கிரேடில் பாஸ் பண்ணியிருக்காருன்னு போட்டு கொடுத்தா மட்டும் உங்களுக்கு வேலை கொடுத்துட மாட்டாங்க. ஸோ உங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜை பொறுத்து தான் கண்டிப்பாக இகாமர்ஸ் ஃபீல்டில் வேலை கிடைக்கும். இல்லை அதையும் மீறி எனக்கு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னால் நான் வேலைக்கு போயிட்டேன், எனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு பிறகு எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன். அந்த ஃபார்மில் வந்து குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். என்னுடைய கோர்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா தான் அதை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் என்ன கிரேட் நான் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி நான் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃப்ரீலான்சர் டீமு, ஆன்போர்ட் டீம். அதாவது நான் வந்து உங்களுடைய கோர்ஸ் எடுத்துக்கிறேன், நான் படிச்சிடுறேன், ஆனால் எனக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் அப் பண்ணி விடணும், அதாவது வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும், ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ஓட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிளாக ஆன்சரு, உங்களுக்கு வண்டியை ஓட்ட தெரியாது, நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் மட்டும் நீங்கள் ஓட்டிடுவீங்களா? கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாலும் திரும்ப நீங்கள் ஓட்டுறதுக்கு கற்றுக்கிட்டு தான் ஆகணும், கற்றுக்கிட்டு தான் நீங்கள் ஓட்டி ஆகணும். அதனால் இந்த எனக்கு இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல, இன்னொருத்தர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்துக்கே நீங்கள் போகாதீங்க. அப்படி இன்னொருத்தவங்க நம்பி பண்ணுற மாதிரி இருந்தால் இகாமர்ஸை நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் லாஸில் தான் போய் முடிவீங்க. ஓகேங்களா? அதனால் பிஸ்னஸை உங்களை நம்பி பண்ண பாருங்கள், அடுத்தவங்கள தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க. என்கிட்ட ஃப்ரீலான்சர் டீம்லாம், ஆன்போர்ட் டீம்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? நிறைய பேர் இருக்காங்க. நான் யாரையும் ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா என்னுடைய கோர்ஸ்லேயே எல்லா விஷயத்தையும் நான் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுவே போதும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு என்ன வேணும்? ஜிஎஸ் நம்பர் வேணும், பேன் நம்பர் வேணும், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வேணும். இதெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிற போது அதுக்கு எதுக்கு இன்னொருத்தருடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது? ஒரு லிஸ்டிங் போடணும், அந்த டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு 2 லிஸ்டிங் போட்டு தருவாங்க, இல்லை ஒரு 5 லிஸ்டிங் போட்டு தருவாங்க. நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ, நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ, நீங்கள் என்ன இமேஜ் கொடுக்குறீங்களோ அதை தான் உங்கள் லிஸ்டிங் அவங்க சேர்த்த போகிறாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு அந்த லிஸ்டிங் போடுற வேலையை நீங்களே பார்த்துட்டு போயிடலாமே. எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. 30 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் அவங்க வச்சுருப்பாங்க. இந்த நாள் மட்டும் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு உட்கார வச்சு சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன வேலை செய்யணுமோ அதை அவங்க தான் செஞ்சுட்டு போவாங்க. உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் அவங்க செஞ்சு ஒரு 2 லிஸ்டிங்கை போட்டு விட்டு போன பிறகு உங்களால் கண்டினியூ பண்ண முடியுமான்னு முடியாது. திரும்ப நீங்கள் என்னுடைய கோர்ஸை வந்து எடுத்து ஃபஸ்ட்லேருந்து படித்து தான் ஆகணும். அப்போ தான் உங்களால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதனால் அந்த டீமோடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு தேவையே படாது. ஓகேங்களா? அதில் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதுக்கு மேலேயும் வந்து எனக்கு அந்த டீம் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேளுங்க, அந்த டீமோடைய கான்டாக்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க வந்து உங்களுக்கு இந்த வேலைகள்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக வர்றதுக்கும் காசு கொடுத்து வர்றதுக்கும் நீங்களே பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஒரு வேலையை
நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் பொறுமையாக பார்த்து நிதானமாக பண்ணுவீங்க. இன்னொருத்தங்க காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காசுக்கு உண்டான வேலையை மட்டும் பண்ணுவாங்க. இன்னொருத்தங்க சும்மா பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா என்ன வேலை பண்ணுவாங்களோ அதை மட்டும் தான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூணுக்குமான டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம தனியாக ஒரு பெய்ட் சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். புது ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு 999 ருபீஸ் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். வெளியே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை விட 2 மடங்கு 3 மடங்கு தான் உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கும். நாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளுடைய கோர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கம்மி பிரைஸ்க்கு ஜிஎஸ்டி எடுத்து கொடுக்குறோம். 999 ருபீஸ்க்கு உங்களுக்கு புது ஜிஎஸ்டி கிடச்சிரும். அண்டு இதில் இன்னொரு நாங்கள் ஒரு அட்வான்ஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த ஜிஎஸ்டி நாங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா கூட எந்த அடிஷ்னல் காஸ்ட்டும் நீங்கள் பே பண்ணாமல் இன்னொரு வாட்டி உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பெருசாக யாரும் பண்ணி தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டிங்கிறது சும்மா அப்ளை பண்ணோன்னே கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஜிஎஸ்டி நாம் ஒரு டாக்குமெண்ட்டை போட்டு சும்மா ஒரு இபி இருக்குங்க, ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்குது, அதை ரெண்டல் அக்ரிமெண்ட் நானே கையெழுத்து போட்டு அப்ளை பண்ணால் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இபிலாம் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஜிஎஸ்டிலாம். இப்போ நீங்கள் போடக்கூடிய அப்ளிகேஷனில் என்ன கரெக்ஷன் இருக்குன்னு அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன விஷயம் புரியல அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம சைட்டை வந்து பார்ப்பாங்க. இல்லைனா நம்மளோட ஜிபிஎஸ் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து ப்ராசஸ் பண்ணி ஒரு மாதம் கழித்து தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கலாமா வேணாமாங்கிறதே டிசைட் பண்ணுவாங்க. அப்படி கொடுக்கலாம் டிசைட் பண்ணால் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடைக்கும். இல்லைனா அந்த ஜிஎஸ்டியை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன காரணம்னு சொல்லுவாங்க. அந்த காரணத்தை சரி பண்ணி நம்ம என்ன பண்ணால் திரும்ப இன்னொரு அப்ளிகேஷன் போடணும். ஸோ ஜிஎஸ்டிங்கிறது பெரிய ப்ராசஸ், பெரிய வேலை அதில் இருக்குது. ஸோ எப்படியும் அதிகபட்சம் ஒரு மாதமாவது உங்களுக்கு டைம் எடுக்கும் ஜிஎஸ்டி வர்றதுக்கு. இப்படி எல்லாத்தையும் சரியாக பண்ணி கூட ஒரு 10ல் வந்து ஒரு அப்ளிகேஷன் 2 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ரிஜெக்ட் ஆணுச்சு அப்படின்னாலும் நீங்கள் முதல்ல பே பண்ண அந்த 999க்குள்ளேயே நம்ம இன்னொரு அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துருவோம். ஸோ இந்த 2வது டைம் போடும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆயிரும். அப்படி 2வது டைமும் ஃபெயிலியர் ஆணுச்சு அப்படின்னா என்னுடைய சைடில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தப்பு இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களுடைய டாக்குமெண்ட்டில் இது தப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 டைம் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்போம். 2வது டைமும் ரிஜெக்ட் ஆணுச்சு அப்படின்னா திரும்ப அடுத்த டைம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் இன்னொரு 999 பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி 98% பார்த்தீங்கன்னா இந்த 2 டைம்குள்ளேயே உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ரூவ் ஆயிரும். அடுத்தது ரிட்டர்ன் ஃபைலிங்கு. மாதம் உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ரூவ் ஆன பிறகு மாதம் நீங்கள் இந்த ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணி என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க, என்ன சேல் பண்ணீங்க அப்படிங்கிற கணக்கை நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பேர் ஃபைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைலிங்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜ் இன்றைக்கி 500 பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஆடிட்டர்கிட்ட போனாலும் மினிமம் ஃபைலிங் சார்ஜ் 500. அதுக்கு மேலே உங்களுடைய சேல்ஸ் எவ்வளோ பில் எவ்வளோங்கிறத பொறுத்து அந்த சார்ஜ் அதிகமாகும். பட் மினிமம் அப்படிங்கிறது 500. நம்ம பார்த்தீங்கன்னா நில் ஃபைலிங்கை வந்து வெறும் 149 ருபீஸ்க்கு பண்ணி கொடுக்குறோம். எனக்கு சேல்ஸ் இல்லை பர்ச்சேஸ் இல்லை அப்படின்னா மாதம் எனக்கு சேல்ஸ் இல்லை பர்ச்சேஸ் இல்லை ஃபைல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஜஸ்ட் 149. சேல்ஸ் இருக்குது பர்ச்சேஸ் இருக்குது அப்படின்னா 349. நீங்கள் சிங்கிள் வெப்சைட்டில் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை ஆஃப்லைனில் பில்ஸ் போட்டிருந்தீங்கனாலோ 349 ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த மந்த்லி ஃபைலிங்கை பண்ணி கொடுத்துருவோம். மல்டிபிள் வெப்சைட்ஸில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் 499 நம்மளுடைய சார்ஜ் வரும். ஏன் மல்டிபிள் வெப்சைட்ஸுக்கு 499 வருது அப்படின்னா ஜிஎஸ்டியோட புது அப்டேட் படி காலம் நம்பர் 14ல் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கீங்க, டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு, ஐஜிஎஸ்டி எவ்வளவு, சிஜிஎஸ்டி எவ்வளவு, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிற டேட்டாவை நம்மகிட்ட கேட்குறாங்க. இந்த டேட்டாவை நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மல்டிபிள் வெப்சைட்ஸில் நீங்கள் செல் பண்ணியிருந்தால் மட்டும் ஜிஎஸ்டி ஃபைலிங் சார்ஜ் மந்த்லி ஃபைலிங் சார்ஜ் வந்து 499 ருபீஸ் வரும். சிங்கிள் வெப்சைட்டில் மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ மீஷோவில் மட்டும் தான் பண்ணுறீங்க, இல்லை அமேசானில் மட்டும் தான் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் பண்ணுறீங்க, இல்லை 2 வெப்சைட்டில் பண்ணுறீங்க, ஆனால் இதில் ஒரு சேல் அதில் ஒரு சேல் 2 சேல் இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னா 349 தான் சார்ஜ் வரும். மல்டிபிள் வெப்சைட்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு 499 நம்மளுடைய ஃபைலிங் சார்ஜாக உங்களுக்கு வரும். இந்த கோர்ஸுக்கான கரிக்குலம் அண்டு பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா நம்ம ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸையும் கோர்ஸுடைய கரிக்குலத்தையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சாம்பிள் வீடியோவும் அனுப்புகிறேன். இந்த வீடியோடைய லாஸ்ட்லேயே நான் வந்து ஒரு சாம்பிள் வீடியோ ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் நம்மளுடைய கோர்ஸில் இப்போ அப்டேட் பண்ண வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சாம்பிள் வேணால் உங்களுக்கு போடுறேன். இங்கே எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 மினிட்ஸ் இருக்க மாதிரி ஒரு சாம்பிள் வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் பாருங்கள் நம்ம வீடியோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, நம்ம என்னென்ன விஷயங்களை எப்படிலாம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கேருந்து எடுத்துக்கோங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர், ஊர், மெயில் ஐடி இது 3ஐயும் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு அனுப்பி வைங்க. மெயிலில் நம்ம இந்த கோர்ஸ்க்கான லிங்க் அனுப்புவோம். அது உங்களுக்கு கூகுள் டிரைவ் வீடியோஸாக உங்களுக்கு வந்துடும். உங்கள் கூகுள் டிரைவில் அந்த வீடியோ எப்பயுமே இருக்கும், லைஃப் லாங் இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஆன்லைனில் பார்க்கறதா இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்களை ஒரு குரூப்பில் நான் ஆட் பண்ணுவேன்.
அந்த குரூப்பில் யார் யாரெல்லாம் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே வராங்களோ அவங்களாம் அந்த குரூப்பில் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கான டவுட்ஸை தாராளமாக கிளியர் பண்ணுவாங்க. இப்போ நீங்களும் அந்த குரூப்புக்குள்ளே தான் போவீங்க, நானும் அந்த குரூப்பில் இருப்பேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த குரூப்பில் வந்து ஒரு ஆடியோ மெசேஜாக போடுங்க. நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண போகும்போது தான் உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் வரும். நீங்கள் என்ன தான் நம்ம கிளாஸில் வந்து ஸ்டாஃப் நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும், வாத்தியார் சொல்லிக் கொடுத்தாலும், பரீட்சை எழுத போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே கேட்கக்கூடிய கொஸ்டின் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு வேறு ஆன்சர் தான் வரும், அதுக்கு நம்ம தனியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே நாம் என்ன தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் லைவாக போய் அந்த பிளாட்ஃபார்மில் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது, ஒரு லிஸ்டிங்கை போடும்போது உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது எரர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதெல்லாம் கிளியர் பண்ணுறது தான் நம்ம கோர்ஸோட முக்கியமான வேலையே. நம்ம கோர்ஸை வாங்கிட்டீங்க, அதோட முடிஞ்சு போச்சு, நான் கொடுக்கக்கூடிய வீடியோவை பார்த்தா போதும், அதை பார்த்து பண்ணுங்கள், பண்ணாட்டி போங்க அப்படின்னு நம்ம எப்பயுமே இருக்க மாட்டோம். ஸோ நம்மளுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். அந்த குரூப் ஒன்றே உங்களுக்கு போதுமானது. குரூப்பில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஆடியோ மெசேஜாக போடுங்க, இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க. அதுக்கான டவுட்டை வந்து நானும் கிளியர் பண்ணுவேன். அந்த குரூப்பில் உள்ள மற்றவங்களும் உங்களை மாதிரி உள்ள வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இ-காமர்ஸை நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு கம்யூனிட்டி மாதிரி எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா சக்ஸஸான ரூட்டுக்கு நம்ம கொண்டு போவோம். அதுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த பிரேக் இருக்கு இல்லையா, இந்த பிரேக்குக்கு முன்னாடி 6 வேர்ட்ஸ், அதிகபட்சம் 6 வேர்ட்ஸ், குறைஞ்சபட்சம் 5 வேர்ட்ஸ், 5 வார்த்தைகள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே அது வந்து யூஆர்எல் ஃபார்ம் ஆகிக்கும். இப்போது இந்த ப்ராடக்ட் எடுத்து பாருங்கள். இதில் இந்த ட்ரங்க்குக்கு பதில் ஒரு பிரேக் இருக்கா, இதுக்கு முன்னாடி எத்தனை வேர்டு இருக்குது? டைமண்ட்ஸ், மென்ஸ், டியோ, காட்டன், இதோட 4 வேர்டு ஆயிடுச்சு. டியோட்ரைசிங் ட்ரங்க்கு இதோட 6 வேர்டு ஆயிடுச்சு. இப்போ இந்த 6 வேர்டுக்கு பக்கத்தில் கரெக்டாக ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு 6 வேர்டுக்கு பக்கத்தில் நீங்கள் பிரேக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யூஆர்எல் வந்து அதுவே ஃபார்ம் பண்ணிக்கும். FNSKU பார்கோட். இந்த பார்கோடை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வெளியே ஒட்டணும். அதாவது இதை அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்த FBIயில் இருக்கக்கூடிய லேபர்ஸு இதை ஸ்கேன் பண்ணி தான் ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. இதில் உங்கள் ப்ராடக்டோடைய டைட்டிலும் இருக்கும், ஒரு பார்கோடு, அதுக்கான ஒரு நம்பரும் இருக்கும். இதுதான் FNSKU பார்கோட். எந்த ப்ராடக்ட்டுக்கு பண்ண போகிறீங்களோ அதை இங்கே போடுங்க. போட்டு தேடினீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வரும். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ப்ராடக்டை டிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கண்டினியூ இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்த உடனே டேட் கேட்கும், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் கூப்பன் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அது வந்து உங்களுக்கு 90 டேஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நாம் இப்போ வந்து 2ஆம் தேதியில் இருக்கோமா, இப்போ ஒரு 5ஆம் தேதி சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 2 டேட் வந்து 10ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்த கூப்பன் வந்து நமக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி இட் வில் டேக் அப் டு 6 ஹவர்ஸ். 6 ஹவர்ஸ் கழித்து தான் இந்த கூப்பன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு காலம் எடுத்துக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு ஒரு காலம் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு காலம் எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த டேக்ஸபிள் வேல்யூ இருக்கு இல்லையா, இதை ஒரு வாட்டி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு கொடுங்க. இன்ட்டுங்கிறது நம்மளுடைய கீபோர்டில் ஸ்டார் இருக்கும், இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டாரை கொடுத்துட்டு டேக்ஸ் ரேட் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா இந்த டேக்ஸபிள் வேல்யூவையும் டேக்ஸ் ரேட்டையும் இன்ட்டு பண்ணி எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல அது சொல்லிடும். இப்போ நமக்கு 0 ஏன் சொல்லியிருக்கோன்னா டேக்ஸபிள் வேல்யூவே 0 இருக்குது, அதனால் 0 வந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கார்னரில் ஒரு ஏரோ இருக்கு இல்லையா, இந்த ஏரோவை அப்படியே ஃபுல்லாக இழுத்து விடுங்க. கடைசி வரைக்கும் இழுத்து விட்டிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணீங்களோ அந்த ஃபார்முலா இந்த எல்லா ரோவுக்கும் காப்பி ஆயிரும். ஆனால் உங்களுக்கு எஸ்ன்னு போட்டிருந்தா நம்ம இங்கே பார்த்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, 2Bயில் பார்த்த இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட் உங்களுக்கு இங்கே காட்டணும். இங்கே காட்டலை அப்படின்னா உங்களுக்கு பாப்புலேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதான் நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல நோன்னு போட்டிருந்தாங்க இல்லையா, பாப்புலேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பாப்புலேட் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம மேனுவலாக என்ட்ரி போட்டுக்கலாம். நீங்கள் பாப்புலேட் ஆகி இங்கே வந்துருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த IGST இருக்கிற இடத்துல நீங்கள் இங்கே பார்த்த வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். அப்படியே விட்டுட்டு நீங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட்டுக்கு போயிடலாம்.